அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மிக வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வசிய முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எமர்ஜென்சி, அர்ஜென்ட், உடனடி பலன் தரக்கூடிய ஒரு வசிய முறை தேவை என்றால் நான் சொல்கிற இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டால் போதும், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது. உடனடி பலன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகையால் முழு நம்பிக்கை, ஈடுபாட்டோடு பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். பதிவு சின்ன பதிவு தான், பலன் பெரியது. பிரிந்து போன நபர்கள் அல்லது பிரிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்கிற நிலைமையில் இருக்கிற நபர்கள், பிரிஞ்சு தனித்தனியாக வாழ்கிறோம், நாங்கள் ஒன்றாக சேர்வதற்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு ஏங்குற, தவிக்கிற காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ இந்த வசிய முறையை கையாளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம், எங்கே வேண்டுமானாலும் பண்ணலாம். 2 பொருட்கள் இருந்தால் போதும். ஒன்று ஒயிட் கலர் பேப்பர், பயன்படுத்தாத பேப்பர். மற்றொன்று ஒரு பேனா. மேக்ஸிமம் பிளாக் கலர் பேனா யூஸ் பண்ண முயற்சி பண்ண பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தலாம். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கவனத்தை செதற விடாமல் அடித்தல் திருத்தம்லாம் எந்திரத்தில் படம் எழுதாதவாறு க்ளீனாக வரைஞ்சி, க்ளீனாக எழுதி, பேர்கள்லாம் கரெக்டாக எழுதி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு அம்மா பேர் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் கிடைக்கும். அப்படி அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடலாம். அது நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பெரிய வட்டம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இங்கே 786 வராது, 9 1 2 3 5 9 1 இது 2 3 5. இங்கே 4 5 1 3 9. இங்கே 2 3 4 7 5. இப்படி நீங்கள் வரைஞ்சிக்கணும். மேலே உங்கள் பேர் போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. மேலே உங்கள் பேர், உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. கீழே நீங்கள் விரும்பும் நபர், உங்களிடம் திரும்ப சேரணும் அப்படின்னு ஆசைப்படுற நபர், உங்களை விரும்பணும்னு ஆசைப்படுற நபர், ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு, காதலிச்சு திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா அவங்களுடைய பெயர். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, கணவனோ மனைவியோ அவர்களுக்குள்ளே யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர், கணவர் பேரோ மனைவி பேரோ இந்த இடத்துல விரும்பும் நபரின் பெயர் இந்த இடத்துல போடணும். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. சப்போஸ் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஹவ்வா. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா அப்படி போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டு இருக்க அல்லது ஏற்கனவே சண்டை வந்துடுச்சு, பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 3வது நபருடைய தலையீடு இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3வது நபர் யாரோ அவருடைய பேரை பின்பக்கம் எழுதலாம். ஒருவேளை ஒரு 3வது ஆள் எங்களுக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்கி பிரிச்சுட்டாங்க, இப்போ அந்த நபர், என்னுடைய ஆள் அந்த 3வது நபரோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவருடைய பேரை இந்த பின்னாடி போடலாம். 3வது நபரின் பெயர், 3வது நபரின் பெயரை இங்கே போடுங்க. போட்ட உடனே தேர்டு பர்சன் யாராவது இருக்காங்கனாக்கா அந்த நபருடைய பெயர் போடுங்க.
அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடலாம். அப்படி யாரும் இல்லைனாக்கா விட்டுருங்க, எதுவும் எழுத வேண்டாம். சப்போஸ் இருக்காங்கனாக்கா எழுதலாம், இல்லைன்னா வேண்டாம். அம்மா பேர் தெரியலனாக்கா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவ்வா அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை மடிச்சுக்கோங்க. இதை நல்லா ஸ்கொயர் டேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு டேப் போட்டு சுற்றுங்க, அல்லது நூலால் சுற்றிட்டு இதை ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுருங்க. ஏதாவது ஒரு பெரிய கல்லுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம், வெளியே எங்கேயாவது ஒரு 3 கிலோ எடை இருக்கிற மாதிரி ஒரு கல்லாக பார்த்து வச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் ஒரு வாட்டி வச்சுட்டு வந்துட்டாலே போதும், உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது. 3வது நபரை விட்டு பிரிஞ்சு அவங்க சொல் பேச்சை கேட்காம உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி மாற்றிவிடக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.